தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறியாத நாட்களிலே நம் நன்மை செய்யாமல் பாவமான காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டோமோ, நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவர் நம்முடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்தோமோ, அவருடைய வழிகளை பின்பற்றினோமோ, நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு நன்மை செய்யவில்லை என்றால் அது நமக்கு பாவம். பாவம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தடைபடும். நாம் செய்கிற பாவமே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாக இருக்கும். பரலோகத்தில் இருந்து நன்மைகளை வர ஒட்டாதபடிக்கு நம்முடைய பாவம் தடையாக காணப்படும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பாவமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும் என்றால், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்துக்கும் விலகி நாம் வாழும்போதுதான் நாம் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குடும்பங்களிலே பரிபூரண ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால், நன்மைகள் வேண்டுமென்றால் பாவத்துக்கு விலகி வாழ வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களுக்கும், பொல்லாத காரியங்களுக்கும், தீமைகளுக்கும் விலகி வாழும்போது மாத்திரமே நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் அவரை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டுமா? நன்மை செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு திராணி இருக்கும் என்றால், அதற்கேற்ற பலன், வலிமை இருக்கும் என்றால் நாம் நன்மை செய்வோம். நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு உண்டு, மேன்மை உண்டு. நிச்சயமாய் அதை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் வீண் போகாது. நன்மை செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நன்மை செய்யும் போது ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்து பாடுபடும் போது, பொறுமையோடு சகித்துக் கொள்ளும் போது அது தேவனுக்கு முன்பாக பிரீதியானது, மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் நன்மை செய்யும் போது அநேக பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது அதனால் பல பிரச்சனைகள், பாதிப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள் வரும். அதை நாம் சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நான் நன்மை தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று நீங்கள் யோசிக்கலாம். நன்மை செய்யும் போதும் பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியானது, மகிழ்ச்சியானது, தேவனுக்கு பிரியமான காரியம். ஒருபோதும் நாம் செய்த நன்மைகள் வீண் போகாது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நன்மை செய்தவர்களுக்கு மேன்மை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா.
யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அந்த கற்பனையை நிறைவேற்றும் போது மாத்திரமே நன்மை செய்ய முடியும். நமக்குள் அன்பின் கனி இல்லை என்றால் ஒருபோதும் நன்மை செய்ய முடியாது. இன்றைக்கு ஏன் அநேக பேர் தீமையான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அங்கே அன்பின் கனி இல்லை. கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கனிகள் நமக்குள் செயல்பட, அன்பின் அபிஷேகம் செயல்பட, அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் தீமையில சிக்கிக் கொள்வதற்கு காரணம் அன்பு கூறாததினாலே. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆவிக்குரிய கனியாகி அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது ஆவிக்குரிய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நன்மை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் அன்பு கூற அர்ப்பணிப்போம். அன்பு கூறும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, பிறனுக்கு தீங்கு நினையாது, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அன்பு இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். நமக்குள்ளே அன்பின் அபிஷேகம், அன்பின் கிரியைகள் இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம், உதவிகள் செய்வோம், மற்றவர்களை நேசிப்போம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீங்கியை யோசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம். நன்மை செய்யவில்லை என்றால் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவத்தை ஒருபோதும் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வோம், பாவத்தை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரீபா கபரா ஷேகே லேதனமரா ஹரதரபலா ரியா கபோரோ சந்த ரதன ஹதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். ரீபா கபா ரஷே கே பா ரா கபா ரூ கபா ரபா. என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்பொழுது வெளிப்படுவதாக. கர்த்தருடைய காரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனில இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்குவதாக. ரீமா ரமரா ஷாக்கா ராக்கா ரூகாபா ரீகாபா ரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ரீ கபோரோ சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க. அன்னாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பழிக்கு பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அப்படி அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்கிற வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோமாப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. மனுஷர்களுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நீர் ஒருவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்ற தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல்
குடும்பத்திலே பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும் அப்பா. உடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, இந்த வியாதி எப்பொழுது சுகமாகும் என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் கரம், உடைய கரம் தொடும்போது விடுதலையாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. உடைய அன்பின் கரத்தினால் அணைத்துக் கொள்வீராக. உடைய சுகமாக்கும் கரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை கட்டளையிடுவீராக. பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பமான நித்திரை கொடுங்க. யாரெல்லாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா காபாரே ஷேக்கே லேதேனே மாக்காரபா ரீகா போரோ சந்த ரதன ஹாதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். என் தேவனை எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. நாங்கள் நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களுக்கு விலகியே இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபையில கொடுங்க. அதற்கேற்ற திராணியை கொடுங்க. அதற்கேற்ற பலனை கொடுங்க. ஐஸ்வர்யத்தை கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.